ஹாய் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து ஸ்னேக் பிளான்ட் எப்படி ரீபார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மகிட்ட 3 விதமான ஸ்னேக் பிளான்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு இது ஒன்று பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப குட்டியாக வரும், நல்லா படர்ந்து அதிகமாக வரும். இது ஒரு வெரைட்டி இருக்குது. இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்னேக் பிளான்ட்டு. இது ஹைட்டு வந்து அதிகம் வராது, ஆனால் இலை பாருங்கள் கொஞ்சம் பட்டையாக இருக்கும். இந்த சைடில் நல்லா பிங்க் கலர் வந்த மாதிரி வரும். ஸோ இதுவும் 2 இலை கட் பண்ணி வச்சோம். இதுவும் சூப்பராக தளைஞ்சு வந்திருக்கு. 3வது ஒன்று என்ன அப்படின்னா நல்லா லென்த்தியாக வளரக்கூடியது, ரொம்ப நீளமாக வரும். இந்த கலர் வந்து மத்தியில் டார்க்காக பச்சையாகவும் சைடில் மஞ்சள் கலரும் வரும். இதுவும் நான் ஒரு இலையை கட் பண்ணி வச்சேன், அதுலேருந்து தளைஞ்சு வந்தது தான். இந்த செடியை எடுத்து நம்ம ரீபார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 3 பாட்டை வந்து தயார் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து மண் குறைவாகவும் கொக்கப்பீட்டு வந்து அதிகமாகவும், இந்த தேங்காயில் உள்ள குடும்பி இருக்குல்ல அதெல்லாம் கட் பண்ணி பொடி பண்ணி அதை கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன். கொஞ்சம் வேப்ப முன்னாக்கும் இதில் போட்டு வச்சுருக்கேன். 3 செடி வைக்கிறதுனால இப்போ 3 தொட்டி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த செடியை எடுத்து நம்ம இதில் மாற்றி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சின்னது இது வந்து ஒரு செடி வச்சாலே போதும், இந்த கணுவிலேருந்து நிறைய படர்ந்து அந்த தொட்டி ஃபுல்லாகவே நிறைஞ்சிரும். அப்பப்போ நம்ம அந்த மாதிரி ஒன்று ஒன்றா பிரித்து புதுசாக ஒரு தொட்டி மாற்றிட்டே இருந்தோம் அப்படின்னா நிறைய தொட்டிக்கு நம்ம மாற்றி புது செடியாகவே வளர்த்துக்கலாம். இதே மாதிரி நிறைய வளர்த்துருக்கேன். ஏற்கனவே 2-3 தொட்டி இருக்குது. இப்போது புதுசாக ஒன்று நம்ம இதை நட்டு வச்சாச்சு. இந்த மாதிரி தண்டு மட்டும் மூங்குற மாதிரி நட்டு வச்சாலே போதும், சூப்பராக தளைஞ்சு வந்துடும். இப்போ அடுத்தது இந்த ஹைட் கம்மியாக இருக்கக்கூடிய எப்படி இருக்கு பாருங்க, இந்த ஸ்னேக் பிளான்ட்டு நல்லாவே வேர் பிடிச்சி வந்திருக்கு. நம்ம இதை எடுத்து இதில் நட்டி வச்சிடலாம். இது கொஞ்சம் தண்டு அதிகமாக இருக்கிறதுனால இதை பெரிய தொட்டியில் மாற்றிடுறேன். இப்போ நான் ஒரு தொட்டியில் ஒன்று தான் நட்டு வைக்க போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்னேக் பிளான்ட்டை பொறுத்த வரையில் வேகமாக நிறைய பரவும். நம்ம இதில் இப்போவே நிறைய நட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நிறைஞ்சிரும், பிறகு அடிக்கடி மாற்ற வேண்டியது இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன்று எடுத்து நட்டு வச்சுக்கலாம். இது நான் எடுக்கும்போது 2ஆகவே வந்துருச்சு. ஸோ அதனால் 2ஆக நட்டு வைக்க போகிறேன். அவ்வளோதான், நட்டு வச்சாச்சு. இனி மறுபடியும் இந்த இலைகள்ல இருந்து அதுவே தளிஞ்சு வரும். நம்ம எத்தனை வேணாலும் எடுத்து நட்டு வச்சுக்கலாம். இப்போ சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது சின்ன வெரைட்டி. இது வந்து இலை பட்டையாக இருக்கும், ஆனால் ஹைட் அதிகம் வளராது. இது வந்து லென்த்தியாக வளரக்கூடாது.